அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் பெருஞ்சோதி அரிப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரிப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. கோடான கோடி அன்னங்களுக்கும் குருவே சரணம். கொட்டையூர் ராமதாஸ் அண்ணா திருவடிகளை போற்றி போற்றி. ஓம் அகஸ்தி சாய நமக. ஆத்ம வணக்கம். உலகத்தில் இருக்கும் அனைத்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கும் ஆன்மநேய அன்பர்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் என் தயவான பணிவான வணக்கம். அகவல் 11:12 உரைமனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரைசு செய்தவங்கும் அரிப்பெருஞ்சோதி. இந்த 2 அடிகளின் பொருள் பாகம் 2 இதில் பார்ப்போம். அதாவது அரைசுன்னு சொல்கிறாங்க. அரைசு செய்தவங்கும் அரிப்பெருஞ்சோதி ரெண்டாவதாக இருக்கிறது. அரைசுங்கிற பொருள் அந்த சொல்லுக்கு என்ன பொருளுங்கிறத பார்ப்போம். அரைசுங்கிறது அரசுங்கிறது பொருள். அதாவது சூங்கிற எழுத்து சகர மெய்யையும் உகர உயிரையும் குறிக்கிறது. சத்தாக இருக்கிற நம்ம அரிப்பெருஞ்சோதி ஆண்டவரோட உண்மையும் அவங்களோட அருள் ஐந்தொழில் செயலையும் குறிக்கிறது. நம்ம அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர் அகத்தில் இருந்து அருள் வண்ணமாகவும் புறத்தில் ஜோதிமயமாகவும் இருக்காங்க. இந்த 2 நிலையை முழு நிலை உண்மை வெளிப்படணும். அதாவது நம்ம அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர் 2 நிலையாக இருக்காங்க. ஒன்று புறத்தில் ஒன்று அகத்தில் இருக்காங்க. நம்ம எல்லாருமே புற காரியப்பாடுகளாக தான் இருக்கோம். அதாவது இந்த உலகம் 2ஆக இருக்கிறது. ஒன்று புற காரியப்பாடுகளாகவும் இன்னொன்று அருள் நிலையாகவும் இருக்குது. நம்ம எல்லா மனிதர்களுமே உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுமே புற காரியப்பாட்டில் தான் இருக்கும் தவிர அகக்காரியப்பாடு அருள்நிலையாக இருக்கிற உலகத்துக்கே வர மாட்டோம். அந்த பாதி உலகத்திலே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த பாதி உலகத்தையே நம்ம அதிசயமாகவும் வியப்பாகவும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு மேலே அதிசயமாக இருக்க இந்த அருள் நிலைக்கு எல்லாருமே வரணும். இந்த அருள் உலகத்துக்கு எல்லாருமே விரைவாக வரணும். இந்த 2 நிலை இந்த 2 நிலையும் புற காரியப்பட்டால் நமக்கு தெரியவே மாட்டுது. அந்த மாயா மாயா நம்ம கண்களை மறைச்சிடுது. அந்த மாயா மீறி நம்மளோட அகத்துக்கும் அருளுக்கும் உண்மையாக உணர்வாக அருளாலே ஞானத்தாலே நம்ம வரணும். அதனால் இந்த காரிய உலகம் எல்லாமே ஒரு பாதியாகவும் இன்னொன்று அருள் நிலையாகவும் இருக்குது இன்னொரு பாதி. அதனால அரைசுன்னு சொல்கிறாங்க. கடவுளோட ஆட்சியை மட்டுமே புறத்தில் பார்க்குறவங்க எல்லாமே அந்த கடவுளோட மறுபாதியாக இருக்கிற அருளையும் பார்க்கவே மாட்டாங்க. அதாவது கடவுளோட அருள் அகத்தில் இருந்து அருள் ஆட்சியோடு நம்ம பார்க்கணும். அதாவது அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் ஆட்சி புரியுறாங்க. அந்த அருள் ஆட்சிக்கு எல்லாருமே வரணும்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அறங்கிற சொல்லுக்கு ஒளிங்கிறதும் பொருளாம். அதாவது ஒளிங்கிறது உலகம் எல்லாமே கடவுளோட அரைசு தான். அதாவது ஒளி என்றால் என்ன? கேட்கும் ஒளியரே பார்க்கும் ஒளி. அதாவது ஜோதிமய பிரகாசமாக இருக்கிற அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒளி. அதை தான் ஒளின்னு சொல்கிறாங்க. அந்த ஒளிங்கிறது அரைசுங்கிற பொருளையும் குறிக்குமா. உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே அரைசுங்கிற பொருளுக்கு அரசுங்கிறது மறுநிலையை தான் நினைக்கிறாங்க. அரசுங்கிற நம்ம எல்லாமே இப்போ பார்த்துட்ருக்கு. அரசுங்கிறது அரசுக்கு தான் நம்ம எல்லாருமே பார்க்குறோம். ஆனால் அது கிடையாது. அரசுங்கிறது கடவுளை குறிக்கிறது ஒளியை குறிக்கிறது. இன்னும் பொருள் எவ்வளவோ சொல்கிறாங்க. நான் வளர் பெருமா. அது மட்டும் இல்லாமல் அரசன் அதாவது ரசம்ங்கிறது சத்தாகியே இருக்கிற அருள் உண்மையை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறவங்க. சத்தாக இருக்கிற நம்ம அருள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். அந்த அருள் உண்மையை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறனால தான் அரைசுங்கிறத நம்ம அரசுன்னு நினச்சிருக்கோம். அதாவது ஐயங்கிறது கடவுளை குறிக்கிறது. ஐயங்கிறது கடவுளை குறிக்கிறனால அரைசுங்கிற பொருள் உயர் பொருளாக சொல்கிறாங்க வள்ளல் பெருமா. அரைசுங்கிற ஒரு சொல்லுக்கு அவ்வளோ ஒரு உயர்வான பொருள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது 1000 பேரையே கொன்றவன் அற வைத்தியன்னு சொல்கிறாங்க ஒரு பழமொழி. அந்த பழமொழிக்கு என்ன பொருளுங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது 1000ங்கிறது கடவுளோட உண்மை விளக்கம். அக ஆன்ம நிலையம். அதாவது 1000 இதழ் கமலமாக சொல்கிறாங்க. அதாவது 1000 பேரையே கொன்றவன் அற வைத்தியம் அப்படி என்றால் நம்மளோட அகத்தில் இருக்கிற கெட்டது எல்லாமே நீக்கணும். அதாவது நம்ம கடவுளுக்காக ஒரு அரை நிமிஷம் உண்மையாக உணர்வாக நம்ம கடவுளை நினைத்து ஒரு அரை நிமிடம் இருந்தாலே நம்மளோட அகத்தில் இருக்கிற எல்லா கெட்டதும் போயிடும். அதாவது 1000 பேரையே கொன்றவன் அரை வைத்தியன். அரை என்றால் அரை நிமிஷம் தான் சொல்கிறாங்க. அந்த அரை நிமிஷம் தான் 1000 பேரையே கொன்றவன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடவுளோட முழு உணர்வும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். கடவுளோட உண்மை நிலை முழு உண்மையும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும்.
அதாவது நம்மளோட அகத்தில் இருக்கிற எல்லா கெட்டதையும் போக்கணும். எல்லா கெட்டதையும் போக்கணுங்கிறதுக்காண்டி தான் எல்லோருமே அதை என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்குன்னு ஒரு பழமொழியே சொல்லியிருக்காங்க. அந்த பழமொழி தான் 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன்னு சொல்லியிருக்காங்க. 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியங்கிறப்போ அது அந்த பழமொழிக்கு உண்மையே தான். அதாவது அரை நிமிஷம் நம்ம கடவுளுக்காக உண்மையாக இருந்தாலே நம்ம அகத்தில் இருக்க கெட்டது எல்லாமே நீங்கிடும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம உண்மையாக உணர்வாக நம்ம கடவுளுக்காக எவ்வளோ நேரம் ஒதுக்குனாலும் நம்ம அகத்தில் இருக்கிற ஒரு மருள் ஒன்று இருக்கவே இருக்காது. அதாவது கெட்டது ஒன்று இருக்கவே இருக்காது. நம்ம கேள்விக்குறியாக கேட்போம், கெட்டது ஒன்று இருக்காங்கிற அப்படிப்பட்டது நம்ம ஆகிவிடும். அதுக்காக நம்ம உண்மையாக கடவுளுக்கு உண்மையாக உணர்வாக அருளையும் ஞானத்தையும் இருக்கணும். உண்மையான அருளும் ஞானமும் என்றால் நம்ம கண்டிப்பாக கடவுள் நமக்கு ஒரு வழியை வகுத்து கொடுத்துருவாங்க. அந்த வழியில் நம்ம எப்பவுமே சென்று கொண்டே இருக்கலாம். அந்த வழியை தான் நம்ம வள்ளல் பெருமான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் சொல்கிறாங்க. நம்ம எல்லோருமே உலகத்திற்கு எல்லாருமே ஒரு வழி என்று, அந்த வழி எது என்றால் அருள் வழி எது என்றால் கடவுள் வழி என்றால் கடவுளை பார்க்கவே கூடிய வழி எது என்றால் நம்மளே கடவுளாகிய வழி எது என்றால் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் தான். அதாவது நான் வள்ளல் பெருமான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கடவுளை பார்க்கலாம், அது மட்டும் இல்லாமல் கடவுளாகவே நீங்கள் ஆகிடலாம்னு சொல்கிறாங்க நான் வள்ளல் பெருமான். நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மனமொழிக்கு அப்பால், அதாவது நம்மளோட மனதுக்கு அப்பால் 6 அறிவுக்கு அப்பால் 7ஆம் அறிவாக அகண்டமாக இருக்கிற அருள் பெரும் வெளியில் கடவுளோட அவங்களோட அருளாட்சி புரிஞ்சு கொண்டிருக்காங்க. இந்த அருளாட்சி எதுனா தயவோடு கூடிய சத்விசாரத்தால் நம்ம அருளாட்சி எது என்று தெரியும். அந்த அருளாட்சி உண்மையான தயவு இருக்கணும், உண்மையான அன்பு இருக்கணும், உண்மையான அருள் இருக்கணும், உண்மையான ஞானம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால்னா நம்ம கடவுளை உண்மையாக பார்க்க முடியும், நம்மளும் கடவுளாக ஆக முடியும். அதாவது மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழ முடியும். நம்ம எல்லாருமே கடவுளை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நம்ம நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம அருளுக்கும் ஞானத்துக்கும் வரைக்கணும். 11:12 உரைமனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரைசி செய்தவங்கும் மறிப்பெருஞ்சோதி. இந்த 2 அடிகளின் பொருள் இதோட முடிந்துவிட்டது. நான் சொல்வதில் சொல்பிழை இருந்தாலோ அல்லது வார்த்தை பிழை இருந்தாலோ பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை பொறுத்தருள வேணும். அரிப்பெருஞ்சோதி அரிப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரிப்பெருஞ்சோதி. கும்பகோணம் தயவு சிவஜோதி.